ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டீ கடையில் விற்கக்கூடிய இந்த 5 ரூபாய் போண்டா தாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீ கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க மைதா சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்கலாம். கோதுமை மாவு 250 கிராம், அதாவது ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பாகு பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சோடா உப்பு. இது யூஸ்வலாக மைதாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செய்யலாங்க. கோதுமை மாவு இந்த ஒரு கப்பில் 250 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா உப்பு இருந்தால் தான் அந்த ஸ்நாக்ஸ் நல்லா உப்பி வரும். அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம், சர்க்கரையே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 250 கிராம் மாவு எடுத்திங்கன்னா 200 கிராம் அல்லது 150 கிராம் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லத்தை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். குழிக்கரண்டியை வச்சோ அல்லது கைகளாலேயோ போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். வெள்ளைப்பாகு அதிகமாக போயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப திகுன்னு எரிய வேண்டாம். அப்படியே ஊற்றுனீங்கன்னா ரவுண்டாக விழுகும். உங்கள் கடாய் சைஸை பொறுத்து 2 அல்லது 3 ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட் கழித்து தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், நல்ல உப்பெல்லாம் நல்ல பூரி மாதிரி வந்திருக்குது பாருங்கள். 2 பக்கமும் மாற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். நல்ல பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாவு கொஞ்சம் கனமாக ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வேக வைக்கணும். கலர் மாறினாலும் பரவாயில்ல. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவு திக்காக தான் இருக்கணும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் கேட்பீங்க. மாவு சிலது உதிருது அப்படிலாம் கேட்பீங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மாவையும் நம்ம சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ எல்லா போண்டாவும் ரெடியாக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பரான டீ கடையில் விற்கக்கூடிய வெறும் 5 ருபீஸ் போண்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். உள்ளெல்லாம் நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்